ஃபாண்ட் ஹார்மனி பற்றி பேசுகிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபாண்ட் ஹார்மனி, வெஸ்டர்ன் லாட்டின் ஸ்கிரிப்ட் விச் இஸ் ஹவ் வி டூ இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட். நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாண்ட்டில் யோசிக்கிறதுக்கு முன்னாடி மியூசிக்கில் நிறைய பேர் யோசித்துட்டாங்க இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த திங்ஸ்? நான் நிறையா போட்டிருக்கேன், அவ்வளோ பேசுவேனான்னு தெரியல. பேசலைன்னா டைம் காரணத்தாக பேசலன்னு நினச்சிக்கோங்க. கல்ச்சர், ஐடியாஸ், ஐடென்டிட்டிஸ், ட்ரீம்ஸ், டெட்லைன்ஸ், அப்புறம் இந்த பெரிய சர்க்கிள்குள்ள ஒன்று இருக்குது, டப்பு. ஓகே, ஸோ in a way I'm a little scared also to talk now after listening to Prapanja, and I'm sure நேற்றுலேருந்து நீங்கள் முத்து அவங்க பேசுகிறத கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு ஃபாண்ட்டை யோசிக்கும் போது அவ்வளோ கால்குலேஷன், சயின்டிஃபிக் ஃபார்முலாஸ், ப்ரிசிஷன், இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது as a designer perspective I wish to give. It will be irreverent, I'm sorry, முதல்லே சொல்லிடுறேன். And while he was answering some question, ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸ் சொன்னாங்க, டெக்னிக்கல் லிமிட்டேஷன்ஸ்னு. அதை நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபாண்ட் டிசைனர்ஸாக நீங்கள் எவ்வளோ யோசிச்சா, with all respect, but there is something called technical limitations which a designer would always nitpick on. Okay, so having said that, we'll go to the next. So just to show எவ்வளோ டிஃப்ரெண்ட், நம்ம பேச போகிறது லாட்டின் ஸ்கிரிப்ட் அண்ட் தமிழ் ஸ்கிரிப்ட். அதோடைய எவல்யூஷன் வந்து இந்த எட்ரூஸ்கன் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு 7th காலமில் இருக்குது. அதுலேருந்து தான் யூ கேன் சி இங்கிலீஷ் ஆக்சுவலி கெட்டிங் ஷேப். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட், நீங்கள் பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க, பெட்டர் மீ நாட் சேயிங் எனிதிங், பிரம்மிலேருந்து வந்துச்சு மட்டும் சொல்லி, ஜஸ்ட் டு ஷோ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஹவ் இவால்வ்ட் இன்டு வாட் வி நோ. இப்போ இருக்கிறதுக்கு பூர்வீகம் வந்து ரொம்ப வித்தியாசமானவைகள். ரைட். ஸோ லாட்டின் ஸ்கிரிப்ட் மேலே ஜஸ்ட் 26 ஆல்ஃபபெட்ஸ். ஈச் ஆல்ஃபபெட் இஸ் அ சவுண்ட், மோர் வெர்டிக்கல் அண்ட் ஸ்லாண்ட் ஸ்ட்ரோக்ஸ். இது வந்து நான் சொல்லலைங்க, யார் சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்கிரிப்டை பார்த்த உடனே அது என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க லாட்டின் ஸ்கிரிப்ட் ஹேஸ் வெர்டிக்கல் அண்ட் ஸ்லாண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் தமிழ் ஸ்கிரிப்ட் ஹேஸ் மோர் ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இந்த லாட்டின் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ ரைட்டிங் சிஸ்டம் வேர் ஈச் ஆல்ஃபபெட் லைக் K has a sound on its own, A has a sound on its own. So it's called a true alphabet. Whereas நம்ம தமிழ் ஸ்கிரிப்ட் வந்து we call it அபுகீதான்னு ஒரு ரைட்டிங் சிஸ்டம். அது கா தனியாக இருக்குது, ஆனால் அது ஒரு வவலோடு சேர்ந்தும் போது அந்த மாடிஃபையர்ஸ், துணைக்கால் வந்து ஒரு மாடிஃபையர், அந்த கொக்கி ஒரு மாடிஃபையர், அதோடு சேரும்போது அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் வருது. ஸோ அந்த பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க பிரபஞ்சா, அவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குதுன்னு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ரைட்டிங் சிஸ்டம்ஸ். இதில் ஹார்மனி பாசிபிளா? இவ்வளோ வித்தியாசங்களில் பாசிபிளா? இஸ் இட் லிட்டில் பிட் லைக் மேட்ரிமனி? அண்ட் இஸ் தேர் அ சிமிலாரிட்டி பிட்வீன் ஃபாண்ட் ஹார்மனி அண்ட் மேட்ரிமனி? அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு நம்மளுக்கு ஒரு இந்த பாட்டு நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது பாடுறவங்க இருந்தீங்கன்னா ஒரு 2 லைன் பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதை வச்சே ஆரம்பிக்கிறேன். சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் மேட்ரிமனி, இஃப் யூ லுக் அட் திஸ் டிசைன், இது வந்து எல்லாருக்கும் பார்க்காமே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு மஞ்சள் பத்திரிக்கை கல்யாணத்துக்கு அப்படின்னு. இதை உங்களால் இங்கிலீஷில் இமேஜின் பண்ண முடியுதா? முடியவே இல்லைல்ல. ஆனாலும் சம்டைம்ஸ் இந்த பேட்டர்னில் மங்களகரத்தை இங்கிலீஷ்லையும் கொண்டு போகணுன்னு சொல்கிறதுக்காக மக்கள் முயற்சி செய்யாமலாம் இல்லவே இல்லை. அப்போ பாருங்கள், அந்த இங்கிலீஷில் நம்மளால் இந்த ஃபார்மேட்டை கொண்டே வர முடியல. அதனால லெஃப்ட் சைடில் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கிலீஷ், the Latin script supports a certain kind of sentiment, culture, it carries different kind of ethos, whereas Tamil fonts carry a different sense of ethos, ஒரு கனெக்ட் எல்லாமே இருக்குது. இந்த ரெண்டும் எப்படி சேர்ந்து பக்கத்தில் வேலை செய்யும்? ஓகே, வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் த லாட்டின் ஸ்கிரிப்ட்? இப்போ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ப்ளூ மார்க் பண்ணியிருக்கோ அங்கெல்லாம் முக்கால்வாசி அவங்கவுங்க லாங்குவேஜை எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து லாட்டின் ஸ்கிரிப்ட், தட் இஸ் இங்கிலீஷ் நம்ம படிக்கிற அந்த ஸ்கிரிப்ட் தான். எவ்வளோ இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். அப்புறம் அவங்க பிரிண்டிங் வந்து 16th centuryலேயே அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 1541 ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம எப்படி ABCD பார்க்குறோமோ அப்போவுமே அது ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு.
நம்ம அதே காலகட்டத்தில் தமிழுடைய பிரிண்டிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 1781 திஸ் இஸ் ஹவு த பிரிண்டிங் வாஸ். பட் இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கில். அந்த ஈ பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, எங்கேயோ குனிஞ்சு எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. பட் வாட் இஸ் தி அட்வான்டேஜ் தோ ஃபார் த லாட்டின் ஸ்கிரிப்ட்? ஸ்டாண்டர்டைசேஷன், டெக்னாலஜி, யூனிஃபிகேஷன், குளோபல் ஆக்சஸ். இங்கே யாருக்கெல்லாம் ஸ்டாண்டர்டைசேஷன்ற வார்த்தை பிடிக்காது? வெரி நைஸ். ஓகே, ஸோ லார்ட்ஸ் ப்ரேயர் 500 லாங்குவேஜஸில் மெயின் impetus for driving Latin script across the world வந்து மிஷினரி ஒர்க் தான். ஏன்னா எங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் போனாங்களோ அங்கெல்லாம் பைபிளை பிரிண்ட் பண்ணோம், அவங்கவுங்க மொழியில் பிரிண்ட் பண்ணணுன்னு ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க. அதனால 1906 they were able to come up with a book, The Lord's Prayer in 500 languages. அது ரொம்ப அழகாக அதை பிரிண்ட் பண்ணவர் எழுதியிருக்காரு. There has been a Romanizing invasion on several of the ancient literary languages of Asia. நம்ம தான் The great urgency to, you can read that, many times this proved to be a bad solution because the alphabets and phonetics of the English Roman script did not match the sounds of a certain language at all. இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, KALA எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? LA. காலாவாக இருக்கான்ல, வை காலாவும் no, that is just a subjective. But அதுதான் அவங்க சொல்கிறாங்க, it doesn't match the sounds. and ஆனால் அதே இது நம்ம காலம்னு எழுதிட்டோன்னா அதில் ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு ஸ்கிரிப்டும் அதனுடைய லாங்குவேஜில் வேலை செய்கிற விதம் வந்து வெரி டிஃப்ரெண்ட். ஸோ I feel English also lost a lot in the process. ஓகே, ஸோ இதுதான் உள்ள ஒரு பேஜ் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். எப்படி ஸ்கிரிப்டை அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றது. நம்ம இப்போ இவ்வளோ பேசுகிறோம், பட் பிஃபோர் டிஜிட்டல் ஈரா தே ஹாவ் மாஸ்டர்ட் இட் இன் த டைப் செட்டிங் என்வாயன்மெண்ட். தமிழ் கேரக்டரில் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அது தமிழ் லாங்குவேஜ் கிடையாது, அது படுகான்னு நினைக்கிறேன், ஒரு தெலுங்கு சம்திங் ஈதர் ஒன். ஸோ இவ்வளோத்தையும் ஒரு புக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹவு டஸ் த லே அவுட் லுக்? நாட் பேட் அட் ஆல், ரைட்? They managed it so many years ago without any computers, without anything at all. I'm like amazed looking at this book. Okay, by 1918, ரொம்ப குயிக்காக ஷிஃப்ட் பண்ணிடலாம். 1918ல because printing got introduced here in India, Chennai, Madras becomes a printing capital. அப்போது பிரிண்ட் பண்ண புக், அப்போ யூஸ் பண்ண ஃபான்ஸ் எல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. மேலே அந்த கணபதி துணைக்கு மேலே கூட ஒரு அழகான ஒரு பிரிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ பிரிண்ட் பண்ண புக்கில் ரெண்டும் ஒன்றா வருது. லாட்டின் ஸ்கிரிப்ட் பக்கத்துலேயே தமிழ் ஸ்கிரிப்ட். இது வந்து இ ஃபஸ்ட்டு எழுத்து இ தானே. 190 அந்த ப்ராவர்ப் பாருங்கள், இலவம் பழத்தை காத்த கிளி போல் ஆயிற்று. அந்த இ வேறு மாதிரி இருக்குது. ஆனால் does it look harmonious? யாரும் நோ சொல்ல. ஸோ அவங்க அப்போமே மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஏன் மாஸ்டர் பண்ணாங்க? நம்மளால் இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது? தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பக்கத்தில் வைக்கும்போது நம்ம மனசு மாறிடுச்சா? நம்மளால் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க முடியலையா? அவங்க ஏன் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க? ஐ திங்க் ஒன் ஆன்சர் கடைசியில் சொல்லணும்னு நினச்சி இப்போமே சொல்லிடுறேன். தமிழாக இருக்க விட்டாங்க, ஆங்கிலமாக இருக்க விட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம தமிழில் நிறையா ரூல்ஸ், சாரி இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் த ஃபாண்ட் டிசைனர்ஸ், ஜென்ரலாக இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது, எஸ்பெஷலி இன் அ டிஜிட்டல் ஃபாண்ட் டிசைனிங் என்வாயன்மெண்ட், யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் டு ஃபாலோ. பிரபஞ்சம் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அதை. அதில் நிறையா அது நம்ம விட்டுறோன்னு தோணுது. ஸோ த ஹார்மனி இஸ் மெயின்டைன்ட் ஈஸிலி ஹியர். இப்போது பைபிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ பிரிண்ட் பண்ண பைபிள் மேலே இருக்க எக்ஸாம்பிள் யோவான் 1ஆம் அதிகாரம், ஜான் 1 நெக்ஸ்ட் டு ஈச் அதர். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ண பைபிள் லைக் திஸ் இயர். விச் டு யூ திங்க் இஸ் மோர் ஹார்மோனியஸ்? மேலே எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை சில பேர் கீழே பெட்டர்னு நினைக்கிறீங்களா? கீழே தான் உங்களுக்கு பெட்டர். ஓகே, ஹவு மெனி சே கீழே தான் பெட்டர்? 1
அது வேற. How many think top is better? அங்கே பாருங்க. That's very nice. I am very happy to hear that. ஓகே, அதே மாதிரி இது விக்கிபீடியாவில் ஒரு பேஜ். இது ஒரு பழைய புக், வேறு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பக்கத்தில் இருக்குது. அதை வந்து இப்போ டிஜிட்டல் ஏராவில் திரும்ப டைப் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் இருக்கிறது, ரைட்டில் இருக்குது ஒரிஜினல் பேஜ், லெஃப்டில் இருக்குது இப்போ நம்ம அதை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஃபாண்ட்ஸ் இப்போ உள்ள டிஜிட்டல். இப்போ சொல்லுங்கள் எது பெட்டராக இருக்குது? ரைட் தான் பெட்டராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இங்கே? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாண்ட்ஸ் டிசைன் பண்ணுறோம். What are we getting wrong or what are we getting right? So maybe the answer is this is more accessible to everyone. இது வந்து print setting டைமில் இப்போ யார் நினச்சாலும் அதை டைப் பண்ணலாம், இதை செய்ய முடியாது. இட்ஸ் பிகம் accessible to all. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறனால சிலதை நம்ம இழந்திருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது இப்போ சாரி, I've just used a very recent design by someone. இந்த டிசைன் நல்லா இருக்கா? தமிழும் இங்கிலீஷும் பக்கத்தில் இருக்குது. ஈஸியாக படிக்க முடியுதா? இன்னும் யாருமே பயப்படுறீங்க? ஓகே, இல்லை அதனால் விட்டுருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் கொஸ்டின்ஸ். லெட்ஸ் நாட் ஆன்சர் திஸ், பட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ். ஓகே, ஆஸ் அ டிசைனர் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் இன்றைக்கி நைட் கொடுத்துட்டு நாளைக்கு ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப அவசரமாக வேணும், இந்த மாதிரி கலர்ஸில் வேணும், நாங்கள் பண்ணோம், ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம ஃபாண்ட்லாம் வாங்க முடியாதுண்ணா, இதுதான் பண்ண முடியும். பட் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆஸ்கிங் மை ஹஸ்பண்ட், இதையும் வச்சுட்டு பழைய டிசைன் ஒன்றையும் வச்சுட்டு காமிச்சேன், பாருங்கள் 18th century, இது 21st century, எது பிடிச்சிருக்குன்னா அவங்க ரொம்ப யோசிக்கவே இல்லை, இதான் நல்லாயிருக்கு, இதான் கிளியராக புரியுது, இதுதான் ஈஸியாக படிக்க முடியுதுன்ட்டாங்க. So there is always room under the umbrella for everyone. Sorry. Okay, this is konjam showing off. This is my design, okay. Designer kuliya thimire idudha. ஸோ எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, தமிழ் இங்கிலீஷ் ரொம்ப சேர்ந்து வரக்கூடிய ஒரு புக்கை டிசைன் பண்ண. ஆனால் அது நான் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அண்ட் ஐ யூஸ் டு ரியலி இந்த ஃபாண்ட் டிசைனர்ஸ்லாம் மனசில் திட்டிப்பேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்த ஒன்று டக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும். ஈவன் இந்த ஹெட்டிங், வாட் இஸ் ராங் வித் தட்? ஹெட்டிங் ஓகே. தமிழில் புள்ளி, அந்த புள்ளி இன்க்கு மேலே எங்கே இருக்குது பார்த்தீங்களா? என்னால் அதை மாற்றவே முடியல. அதுக்காக நான் எத்தனையோ ஃப்ரீ ஃபாண்ட்ஸை தேடி சரி ஒரு ஃபாண்ட் வாங்கிடலாமான்னு கூட நினச்ச அளவுக்கு என்னை புஷ் பண்ணிடுச்சு. இந்த புள்ளி வந்து இன்க்கு மேலே நடுவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் அங்கே இல்லை. இதை மாற்றினா மற்ற விஷயம், ஒரு ஃபாண்ட்டில் நீங்கள் பிரபஞ்சா சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா ஆல்ஃபபெட்டையும் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. ஆஸ் அ டிசைனர் எனக்கு அதில் ஒரு ஆல்ஃபபெட் பிடிக்கலன்னா கூட எனக்கு கஷ்டமாயிடுது. எனக்கு கீ மட்டும் பிடிக்கல, மீதி எல்லாம் நல்லாயிருக்கு. கூ வரிசை, ஊ வரிசையில் தூ தே தூ பூ, அதிலெல்லாம் பூ பிடிக்கல. அப்போ எனக்கு சில நேரம் அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா? எவ்வளோ திமிர் இல்லை அந்த டிசைனர்ஸ்க்கு. டோன்ட் வரி அபவுட் அஸ், ஓகே ரைட். ஸோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ தமிழில் ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் 12 வச்சிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கிலீஷில் 12 வச்சிங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பேஜில் வந்து கிட்டத்தட்ட 4 different fonts, 6 different font sizes இருக்குது. ஒரு ஆல்ஃபபெட்க்கு கூட போய் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். தமிழ்லையும் இங்கிலீஷையும் நீங்கள் ஒன்றா வைக்கும்போது ஆஸ் அ டிசைனர் அது மாதிரி நம்பர்ஸ் தமிழ் ஆல்ஃபபெட்ஸில் ஃபாண்ட்டில் வர நம்பர்ஸ்க்கும் தமிழ் ஃபாண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. பக்கத்தில் நீங்கள் 2 வச்சிங்கன்னா 2 எங்கேயோ அண்ணன் மாதிரி பெருசாக இருக்கும், வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆஸ் அ டிசைனர் வி ஃபேஸ். அட் த டைம் எங்களுக்கு உங்கள் கஷ்டம்லாம் மறந்துடும். ஃபாண்ட் டிசைனர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்களோ நாங்கள் யோசிக்க மாட்டோம், திட்டிகிட்டே இருப்போம். ஓகே போதும், ஸ்டாப். இந்த ஸ்டாப் சைனை பார்த்தீங்களா? எனக்கு என்ன லாங்குவேஜ்னே தெரியாது. மேபி முத்து சார் வில் நோ. கீழே லாட்டின் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் இருக்குது, ஆனால் மேலே என்ன ஸ்கிரிப்ட்னே தெரியல. இது ஹார்மோனியஸாக இருக்கா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு? ஒருவேளை அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் ஹார்மோனியஸாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது அது. ஸோ தேங்க்ஃபுல்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் நாட் ஸோ பேட். வி ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஹார்மனி.
அவங்க சொன்னாங்கல்ல, சில இடத்துல இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸும் ஒன்றா வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு கம்யூனிட்டிகிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணோன்னா இத்தனை ஸ்கிரிப்ட் தேவை இருக்குது. நம்மலாம் பரவாயில்ல 3, அதுலேயும் நம்ம 2 போதுன்ட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ கம்மிங் டு த ரியல் வேர்ல்டு, இது ஒரு 3 ஸ்கிரிப்ட் நம்ம எங்கே போனாலும் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் சென்னையில் எப்படி பார்க்கலாம் இல்லையா? இது இன்னும் அழகாக பண்ணலான்னு தான் தோணுதில்ல பார்க்கும்போது. பட் இட் இஸ் கிளியர், இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப். ஸோ இதுக்கெல்லாம் பதில் என்ன? மாடுலேட்டட் ஃபான்ட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸ் தான். அந்த மாம்பழமில் அந்த எல்லா ஸ்ட்ரோக்ஸும் ஒரே சைஸ், கர்வ்ட் ஸ்ட்ரோக்ஸும் ஒரே சைஸ், நேராக இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஒரே சைஸ். அதை தான் ஃபாண்ட் டிசைனர்ஸும் நிறைய இடத்துல ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணு வலிக்கும், உங்களுக்கு படிக்க முடியாது. இட்ஸ் நாட் அ ப்ளஷர் ரீடிங். சம்படி ஆஸ்க் தட் கொஸ்டின் அண்ட் ஐ வாஸ் சக்லிங் டு மை செல்ஃப். ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் மேபி இட்ஸ் ட்ரூ, வி டோன்ட் நோ. ஸோ மாடுலேட்டட் ஃபாண்ட்ஸ்னால் ஒரே திக்னஸ் வேண்டாம். அந்த ஈச் ஸ்ட்ரோக் கேன் பி டிஃப்ரெண்ட் திக்னஸ் அஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. தமிழில் கூட இருக்குது, கூகுள் ஃபாண்ட் திரோ தமிழ்ன்றது இருக்குது. அது மாதிரி முத்து சார் சொல்லவே வேணாம், அவங்க நிறையா ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் கான்டெக்ஸ்சுவல் ஸ்பேஸிங் கூட அதுக்கு கூட ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்மனியை உண்டாக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணும்போது கூட எல்லா ஃபாண்ட்ஸுக்குமே வேரியபிளாக ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதுக்கு வந்து வெறும் அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக் மட்டும் கொடுக்காம ஒரே திக்னஸ் மாடுலேட்டட் ஆப்ஷனும் கொடுத்திங்கன்னா வில் இட் ஒர்க்? ஐ டோன்ட் நோ. ஸோ நிறைய பேர் இது ஃப்யூச்சரிஸ்டிக்காக எக்கச்சக்கமான பேர் உலக அளவில் இந்த மாதிரி ஒரே ஃபாண்ட், ஆனால் இட் ஷுட் கேட்டர் டு மல்டிபிள் ஸ்கிரிப்ட் நீட்ஸ். அது அவங்களும் பண்ணியிருக்காங்க. முத்து சார் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபேமஸ் ஒன்ஸ் இந்த இன்டர்நெட் உலகத்தில். நவம்பர்னு ஒரு ஃபாண்ட். இது என்ன அழகுனா, நான் என்ன அதில் ரொம்ப அதிசயமாக பார்க்குறேன்னா, தமிழ் தெரியாதவங்க வந்து தமிழ் ஃபாண்ட்டை உட்காந்து டிசைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. And the scientific way that the font designing industry has developed, you don't need to know a language to design a font for it. That only technology can offer that kind of inclusiveness. So in the design team, pathina, it would be a mixture of those who know the language, those who don't know the language, architects, designers, font engineers, அப்படின்னு ஒரு பெரிய டீம் சேர்ந்து உட்காந்து ஒரே ஃபாண்ட்டில் இவ்வளோ கூட. இவங்க தான் இந்த நீங்கள் ஒருத்தங்க அழகாக கேட்டாங்க, கண்டினியூஸ் ரீடிங்க்கு ஃபாண்ட் டெவலப்பர்ஸ் தேவையா இல்லைனா. ஸோ இந்த மாதிரி டிசைனர்ஸ் வந்து அது எல்லாத்தையும் யோசித்து பண்ணுறாங்க. அதே வெதர் இட் இஸ் ஹார்மோனியஸ் ஐ டோன்ட் நோ, பட் இட் டெஃபினெட்லி மேக்ஸ் த ஜாப் ஈஸியர். அதே மாதிரி இது இன்னொரு ஃபாண்ட். ஒரே ஃபாண்ட்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனேக் இந்த ஃபாண்ட் பேர். அது இந்த 2 ஃபாண்ட்டும் பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுறாங்க அவங்க டிசைன் ப்ராஜெக்டாக. இதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபாண்ட் ரொம்ப இலை, இந்த ஃபாண்ட் பேர் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அனகான ஒரு லேடி, ரொம்ப ரொம்ப நீங்கள் கட்டாயமாக வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். திஸ் ஃபாண்ட் ரியலி ஃபார் மீ ஹார்மனி இஸ் ஃப்ரீடம். யூஸ்வலி பீப்புள் டோன்ட் மிக்ஸ் ஹார்மனி அண்ட் ஃப்ரீடம். ஃப்ரீடம் டு யூஸ் இன் அ பர்டிகுலர் வே டு சால்வ் அ பர்டிகுலர் பர்பஸ் இஸ் ஹார்மனி. அப்படி பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் அவங்க சொன்ன மாதிரி தெர் இஸ் ரூம் ஃபார் எவ்ரி டெவலப்மெண்ட் இன் த தமிழ் ஸ்கிரிப்ட். ஸோ இஸ் இட் பாசிபிள்? லாட்டின் வெஸ்ட் மீட்ஸ் தமிழ் ஈஸ்ட். இதுவும் நம்ம மெரினா கடற்கரையில் இந்த செல்ஃபி ஸ்பாட்டில் சாதிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாக இந்த 2 லாட்டின் ஸ்கிரிப்டும் தமிழும் இணைந்து இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சென்னை அப்படின்னு 2த்தையும் ரொம்ப அந்த புள்ளி தான் பாவம், அங்கேயும் ப்ராப்ளம். அது அந்தரத்தில் தொங்காததுனால அதை பாவம் கெட்டி நிற்க வச்சுருக்காங்க. பட் இஃப் தே ஹேட் கம் அப் வித் சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் திங், அது அங்கேயே நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதை டிசைன் பண்ணவங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் பீப்புள். ஹனீஃப் குரேஷி, அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானி. அண்ட் சிவ நல்ல பெருமாள், ஹீ சப்போஸ் டு பி அனதர் வெரி இன்னும் ரொம்ப ஃபேமஸ், அவங்களும் நம்ம முத்து சார் மாதிரி. அண்ட் பிரித்திஷ் ஸ்ரீனிவாசன், அவங்க டெல்லியில் இருக்கிற ஒருத்தங்க. மோர் ஆஃப் தேவநகரி ஃபாண்ட்ஸ் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபாண்ட்ஸ் கேன் பிரிங் பீப்புள் டுகெதர். இட்ஸ் நாட் அ ஜோக். ஃபைனலி நான் இன்னைக்கு காலையில் சாட் ஜிபிட்ட கேட்டேங்க, கிரியேட் ஆல்ஃபபெட் ஏ அண்ட் தமிழ் ஆல்ஃபபெட் ஏ சிட்டிங் டுகெதர் ஹாப்பிலி.
And this is what ChatGPT gave me. So the future for font harmony is for the taking. It's how we approach it, I feel. Thank you. I thought the subject will be very interesting and was hoping for more questions. சரி, ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சேஞ்ச் இமீடியட்டாக வேணும்? அந்த இப்போ கிளிஃப்ஸை நல்லா நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? எஸ்பெஷலி நம்ம அடாப் சாஃப்ட்வேர்லலாம் ஒரு ஃபாண்ட்டுக்கும் நல்ல கிளிஃப்ஸ் இருக்குது. ஆனால் அது ஒன்றொன்றையும் சூஸ் பண்ணி பண்ணுறது அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. எப்படி எல்லாமே ஈஸியாக செஞ்சு பழகிறோம். இப்போ மொபைலில் சொன்னால் அதே எல்லாம் செஞ்சிருது, ChatGPT செய்யுது. ஸோ இட் இஸ் வெரி கம்பர்சம் ஒரு கிளிஃபை மாற்றுறது. ஸோ அது மேபி டைப்பிங் வச்சு எப்படி அதாவது ஈஸியாக ஆக்குறதுக்கு லாட்ஸ் அண்ட் போல்ட் ஆக்கும்போது அது ஒரிஜினல். இப்போ ஒரு ஃபாண்ட் ஒரு ஸ்டைலில் இருக்குது, அதை வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதே ஃபாண்ட்டை நான் வந்து போல்ட் ஆக்கும்போது அந்த எஃபெக்டை கம்ப்ளீட்டாக அது லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் ஃபாண்ட்ஸை ஒரு டிசைனர் செட்டாக கொடுக்குறாங்கன்னா அவங்க மனசில் ஐ ஃபீல் அவங்க மீடியம்க்கு மட்டும்தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா போல்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் ஓகே ஃபார் அ ஃபாண்ட் டிசைனர் டு சே நோ, ஐ வில் நாட் கிவ் திஸ் ஃபாண்ட் ஃபார் அ போல்ட் வெர்ஷன் ஆஃப் இட். நான் கொடுக்க மாட்டேன். டிசைட் பண்ணுறது வில் பி அ பெட்டர் திங் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட். இட் கேன் டிசைனர் வேறு அதுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணி நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் யூ லூஸ் அவுட் வென் ஃபாண்ட் லுக்ஸ் பேட் இன் ஒன் வெர்ஷன் அண்ட் லுக்ஸ் கிரேட் இன் அனதர் வெர்ஷன். நாங்கள் இங்கிலீஷ் படிக்கும்போது சின்ன வயசில் 4 டைப் இங்கிலீஷ் எழுதணும். வெரி பியூட்டிஃபுல் பிக் லெட்டர்ஸ். அதனால் உங்களுக்கு ஃபாண்ட் கிரியேட் பண்ணுறவருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துவிடும். நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வைக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு கெட் செட்டில் டு ஒன் ஹேண்ட் ரைட்டிங், ரைட், நாட் கேபிட்டல். ஸோ வேறு லாங்குவேஜில் பைபிள் எல்லாம் ஐ மீன் பண்ணியிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூரோப்பியன் லாங்குவேஜ் யூ ஹேவ் சோ மெனி. எஸ், யூனோ ஏ இப்படி ஆகிடும், ஏ இப்படி ஆகிடும், ஏ வயலின் மாதிரி ஆகிடும், பி வயலின் மாதிரி ஆகிடும். இட் கம்ஸ் லைக் a Gothic script. நீங்கள் ரொம்ப அழகான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. லாட்டின் ஸ்கிரிப்ட் had the time and energy and resources to experiment. அவங்க வந்து 15th centuryலேருந்து 16th centuryலேருந்து அவங்க ஃபாண்ட் டிசைனிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக கர்சிவ் பண்ணிட்டாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்கல. நம்மளுக்கு வந்து 19th centuryல தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. அப்போவுமே அவங்க ஸ்டாண்டர்டைசேஷன்னு ஒன்று நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கர்சிவ், லாஸ்ட் டைம் கூட நாங்கள் டைப் டிஃபனில் அதை பற்றி பேசினோம். தமிழில் கர்சிவ் இருக்குமா, அதுக்கு நம்ம கொடுக்கணுமா? இப்போ தமிழில் ஒருத்தங்க எழுதுறது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அதை நம்ம வந்து அதை டிஜிட்டல் ஆக்கிட்டோன்னா, டிஜிட்டல் வேர்ஷன் ஆக்கிட்டோன்னா அந்த அழகு கொஞ்சம் கம்மியாயிருதுன்னு தோணுது. ஒருத்தங்க எழுத்தை வச்சே நம்ம நிறையா கண்டுபிடிக்கலான்னு இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து நான் மேபி தமிழ் கொஞ்சம் இழந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். பட் நவ் வித் ஸோ மெனி பீப்புள் கெட்டிங் ட்ரெயின்ட் அண்ட் எவ்ரி ஒன் வாண்டிங் டு டூ different things, I think it will happen. So நீங்கள் சொன்ன மாதிரி 4 different types of English script இருந்துச்சு இல்லையா? cursive, alphabetly. So they had the luxury to experiment. That's how I see it. ஏன்னா இப்போ முத்து சார் சொன்ன மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் டெம்பிள் போனீங்கனாலும், இங்கே பக்கத்தில் இருக்க பழைய கல்வெட்டு ஏதாவது பார்த்தீங்கனாலும் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எழுத்து நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு. வேற இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லையே. ஓகே, அந்த ஃப்ரீடம் ரிலேட்டடாக தான் என்னோட கொஸ்டின். இப்போ அவங்க பிரபஞ்சா பேசும்போது சொன்னாங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணுங்கிறத அவங்க ரொம்ப மெனக்கெட்டு செய்கிறாங்க ஃபாண்ட் டிசைனர்ஸ். எஸ். ஆனால் நீங்கள் அதை புக்காக டிசைன் பண்ணும்போது ஜஸ்டிஃபைன்னு ஒன்று கொடுக்குறீங்க. ஸோ ஜஸ்டிஃபை ரொம்ப முக்கியமாக. சில தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒரே பேராகிராஃபில் இடிச்சுக்கிட்டு இருக்கு, சிலது வந்து ரொம்ப கேப்போட அப்படி பறந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் இது ஒரு வேர்டு அது ஒரு வேர்டு அப்படிங்கிற வித்தியாசம் கூட தெரியாது. அது டிசைனருடைய பொறுமையா தான். உண்மையாக டிசைன் பண்ணுறவங்க பொறுமையாக ஒரு பேஜ்லேயும் அது எப்படி இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எங்கள் வேலையெல்லாம் ஈஸியாகி விட்டுறீங்க, டெம்ப்ளேட்னு ஒன்று கொடுத்துறீங்க. சில பேர் ஜஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுவோம். டிசைனர் இங்கேருந்து வேர்ட்லேருந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் டெம்ப்ளேட் எல்லா வேலையும் செஞ்சிடும். அப்படி பண்ணும்போது சே யுவர் டிசைனிங் யுவர் வால்யூமினஸ் புக் 1000 பேஜ்க்கு மேலே நான் ஒவ்வொரு பேராகிராஃபையும் நான் செக் பண்ண மாட்டேன்னு ஒரு டிசைனர் நினச்சிட்டாங்கன்னா அதுதான் நடக்கும்.
பட் இஃப் அ டிசைனர் கேன் சிட் அண்ட் செக் ஈச் பேஜ், நான் இது டிசைன் பண்ணுறேன், இது கரெக்டாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எல்லா பேராகிராஃபும் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கா, நான் நினச்ச மாதிரி இருக்கா, ஏன் இதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஏன் இதிலெல்லாம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்குறது டிசைனருடைய வேலை. அது ஃபாண்ட்லாம் எந்த தப்பும் செய்யாது. இட்ஸ் என்டையர்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டிசைனர். ஓகே, மேபி ஐஃபோனேட்டட் பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. டு யூ திங்க் ஐஃபோனேட்டட் வேர்ட் ஒரு டிசைனருக்கு ஐஃபோனேட்டட் தமிழில் ஐஃபோனேட்டட் வேர்ட் இருக்கிறது இட் வில் ஹெல்ப்னு நினைக்கிறீங்களா? என்ன கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் யார் படிக்க போகிறா, as a if the reader வாசிக்கிறவங்களுக்கு வந்து ஹைஃபனேட்டட் வந்து இட் வில் மேக் மீனிங், அவங்களுடைய புரிதலுக்கு அது இன்னும் அவசியமாக இருக்குதுன்னா ஹைஃபனேட் வச்சுக்கிறது தப்பு இல்லை. அதுதான் யார் கடைசியில் அதை யூஸ் பண்ண போகிறா, என்ன பர்பஸ் அதை சால்வ் பண்ணுது, அதை பொறுத்து தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஹைஃபனேட்டட் இட் இஸ் நாட் ஐ கேன் மேக் இட் அ டிசைன் திங். ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் பண்ணுறது ஒரு சில பேருடைய இட்ஸ் அ ட்ரெண்ட் தான். இப்போ பெல் பாட்டம்ஸ் ஒரு காலத்தில் ட்ரெண்ட் ஆச்சு, ஒரு வேளை திருப்பி வந்துடும் நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி இந்த ஜஸ்டிஃபிகேஷன், சென்டர் அலைன்மெண்ட், ஐ ஃபீல் ஈவன் தட் கோஸ் ஃபார் அ ட்ரெண்ட். ஹைஃபனேஷன் பஞ்சாயத்து பெருசுங்க அது வந்து லாங்குவேஜ் சண்டைக்கு வந்துடுவாங்க, எங்கே நீங்கள் உடைக்கலாம் எங்கே உடைக்கக்கூடாதுங்கிற பிரச்சனை. அது வேறு இஷ்யூ, அது டிசைன் இஷ்யூ மட்டும் இல்லை, லாங்குவேஜ் இஷ்யூ. நான் அந்த பக்கமே போலங்க. அதுவும் தமிழ்லாம் சில வார்த்தைகளை பிரிச்சுட்டோன்னா அது நாகேஷ் சொல்கிற மாதிரி பிரிந்திருப்பது பிரிக்காமல், அதுக்கெலாம் நம்ம இப்போ பதில் சொல்ல முடியாது. யா, இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் லைக் தட், it's the content and who is going to read it. If somebody who is very much literary person looking at all this, avanga dhan target audience na, you have to be very careful. Otherwise space is a constraint. Amma nee 200 page kulla book mudina, then probably you will have to use finally dabbu da. We have borrowed commas, full stops, exclamatory marks and question marks irukku illaya. அவங்க அந்த இதில் ஃபீலிங்கே கொண்டு வந்துட்டார். அவர் சின்ன எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கில் நமக்கு சர்ப்ரைஸ்ன்ற மீனிங் வந்துடும், அந்த ஹோல் எமோஷ்னல் இது. அண்ட் கொஸ்டின் மார்க்கில் அந்த கொஸ்டின் தெரிஞ்சிடும். அப்சல்யூட்லி. ஸோ தட்ஸ் எ வெரி குட். தமிழ் வந்து அது இல்லாமே ரொம்ப வருஷம் பூந்து விளையாடிட்டு இருந்துச்சுங்க. இல்லை தமிழில் வந்து புரியல, இந்த தமிழில் கமா கிடையாது, புள்ளி கூட கிடையாது, கட்டம் இல்லைன்னா கட்டடம் அப்படின்னா தான். ஆனால் படிக்கிறவங்க வந்து கரெக்டாக படித்தாங்க. என்ன ஒரு புத்திசாலிகளாக இருந்திருக்கோம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் so many questions. அருமையான ப்ரெசன்டேஷன். எதுக்காக நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கெடியூல் பண்ணமோ இட் மேட் இட்ஸ் டார்கெட். தேங்க்யூ ஸோ மச். அந்த ஜஸ்ட் டு ரேப் அப் அவங்க பேசுனதில் வந்து ஏன்னா ஃபாண்ட் டிசைனர்ஸ் வந்து அங்கங்கேருந்து, ஸோ ஃபாண்ட் டிசைனர்ஸ் சார்பில் வந்து ஒரு போராட்டம் நடத்த போகிறேன். இதுதான் இல்லை, அதுக்குன்னு இல்லை. த லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் இந்த டிசைன் ஹார்மனின்றது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். Rodha handled it very well. It's very, நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி கான்டென்ட் வரேன்னு, பட் இட்ஸ் பிரில்லியன்ட். ஏன்னா ரொம்ப ரெலவெண்டாக இருந்தது. இங்கே வந்து இட்ஸ் ஆக்சுவலி we are trying to merge two different cultures. ரெண்டுமே வந்து ஆழமான வேரூன்றிய பண்பாடுகள். தமிழ்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சங்க இலக்கியத்திலேருந்து வந்தது வந்து கவிதை நட தான் இல்லையா. நம்மளுடைய ஒரிஜினல் வந்து கவிதை நட தான். இட்ஸ் நாட் ப்ரோஸ் வந்து லேட்டர். அதனால் ஃபார்மேட் எல்லாம் வந்து கவிதைக்கு ஒரு தமிழ் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் தட்ஸ் த நுவான்ஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ். இப்போ அதை ப்ரோஸ்னு பண்ணும்பொழுது இங்கே தான் வந்து ஹைஃபனேஷன் அது இதுன்னு வந்துடும். அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸ் சேர்க்குறதும் நமக்கு வழக்கத்தில் கிடையாது. நம்ம சொல்லிலேயே இருக்குது அந்த பங்க்சுவேஷன்ஸ். அவரும் இவரும் அப்படின்னு சொன்னால் அவரும் போட்டு காம போட வேண்டியதில்லை. அந்த விகுதி வந்தாலே காமன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதெல்லாம் இப்போ நம்ம மாறி வந்துட்டோம். தட்ஸ் நேச்சுரல். இன்னும் அதை வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடாது, நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது. ஸோ வென் வி ஆர் ட்ரைங் டு அடாப்ட் த ஃபார்ம் தட் வாஸ் டெவலப்ட் ஃபார் another culture into ours, then there are issues. எவ்வளோ விட்டு கொடுக்கறது, எவ்வளோ விட்டு கொடுக்க, லைக் மாடுலேஷன் பற்றி சொன்னாங்க. தமிழ் வந்து அதாவது இப்போ இருக்கிற பிரிண்ட் வந்தது வந்து கையெழுத்து படியிலேருந்து வந்தது. கையெழுத்து படினா ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட கையெழுத்து படியிலேருந்து வந்தது. ஓலைச்சுவடியில் வந்து மாடுலேஷன் கிடையாது.
ஏன்னா எழுத்தாணி கொண்டு எழுதும்போது எல்லாமே ஒரே திக்னஸாக தான் இருக்கும். ஆனால் வடநாட்டு எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா பெங்காலியாக இருந்தாலும் சரி, தேவநாகரியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கலிகிராஃபிக் ட்ரெடிஷன்லேருந்து வந்தாங்க. அங்கே வந்து மாடுலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த தமிழ் எழுத்துக்களை டிசைன் பண்ணவங்க முதல்ல இப்போ இருக்கிற நடைமுறை தற்கால எழுத்துக்களை முதல்ல டிசைன் பண்ணவங்கள ரோமில் டிசைன் பண்ணாங்க. அவங்க தான் மாடுலேஷன் கொடுத்தது. ஸோ அவங்க பார்க்கப்போ திஸ் பீப்புள் மஸ்ட் ஹவ் ரிட்டன் வித் திஸ் பென் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம எப்படி எழுதணும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இந்த கிராஸ் ரோட். அது ஒன்று. ரெண்டாவது, முதலாவது நம்மளோட எழுத்துக்களை இட்ஸ் ஆல்ரெடி பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை another foreign writing tradition, and now we are trying to harmonize ourselves with that foreign tradition. So அதனால் the challenges are quite tough. ஆனால் as designers அவங்க நம்மளை திட்டாங்க ரொம்ப. as designers challenges our opportunity. Yeah, when there's a challenge, that's when we get very excited. You know, there's an opportunity for creation. அப்போ என்னோட பார்வை என்னன்னு சொன்னால் அதான் which one of the reasons why நம்ம ரஞ்சித் அந்த ஃபாண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஆங்கிலமும் இருக்குது, அட்லீஸ்ட் த பேசிக் லாட்டின் டு டைப் இங்கிலீஷ், ஆங்கிலமும் மேட்ச் பண்ணியிருக்கோம் தமிழ் லெட்டர்ஸ். ஸோ வென் யூர் ரைட்டிங் லேயிங் அவுட் டெக்ஸ்ட் இன் தமிழ், இடையில ஏதாவது ஒரு வேர்டு இங்கிலீஷ்லேயோ ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் போடும்போது இட் டசன்ட் ஸ்டாண்ட் அவுட், இட் ஃப்ளோஸ் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட். நேற்று என்னோட கீற்று எழுத்துரு பார்த்தீங்க, அதில் வந்து இங்கிலீஷ் உள்ளுக்கு போட்டாலும் யூ டிடன்ட் சி, இட் லுக்ஸ் as if இட்ஸ் த சேம் டெக்ஸ்ட் டைப்பேஸ். ஸோ அந்த மாதிரியான டிசைன் ஐடியாஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து டெக்ஸ்ட் டைப் ஃபேஸுக்கு அவங்க காமிச்ச லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்பிளே டைப்பில் இருந்தது, டைட்டில் டைப்ஸில் டிஸ்பிளே டைப்பில் இருந்தது. சில இது ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் திங் தட் யூ டிட் பியூட்டிஃபுல்லி இஸ், பழங்காலத்தில் when they were able to do it, why can't we do it now with so much facilities அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க, they had paid attention to it. அவ்வளோதான். that is the first step. we just need to pay attention. இதை வந்து ஹார்மனைஸ் பண்ணணும் அப்படின்னு pay attention பண்ணணும். இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றா வரும்பொழுது இஸ் there a question about which one is primary அப்படின்ற ஒரு கேள்வி வருது. I think it is important. ஏன்னா I mix with a lot of Southeast Asian friends. இந்த நேற்று கூட சொல்லியிருந்தேன், there was one project where they were trying to build a font that has matching Latin with Khmer, which is a Cambodian script. அது வந்து பல்லவ கிரந்தாலேருந்து டிசெண்டன்ட் ஸ்கிரிப்ட், அது வந்து அடுக்கடுக்காக போகும். அது கூட லாட்டினை மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கெமேர் ஸ்கிரிப்டில் கை வைக்கிறாங்க லாட்டினை மேட்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த ஆடியன்ஸ் யாருன்னா கெமேர் பீப்புள். தென் why are you touching Khmer? Why don't you touch Latin? match Latin with the Khmer. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ்னு இருக்குது. ஸோ if you're targeting a publication for basically Tamil readers, then you should touch Latin to match Tamil, not the other way around.